யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கஷ்டமான டாஸ்க்குன்னு தெரிஞ்சு நம்மளாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கவர்மெண்ட் வந்து 1,65,000 விசா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது கூட பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அவங்க ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டகரிக்கு ஸ்பான்சர் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அதாவது இந்த கேட்டகரி 1,65,000 கோட்டா சிஸ்டம் சொல்லி இதை சொல்கிறாங்க. 2027க்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் ஆகிடணும். அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய கேட்டகரியில் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுக்கல, பட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரலாம் 55 வயசு வரலும் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஒரு விஷயமா அதில் வந்து பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய கேட்டகரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை இந்த கேட்டகரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கூடுதல் அட்வான்டேஜ். அதே மாதிரி நான் படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் கூடுதல் அட்வான்டேஜ். என்ன மாதிரியான கேட்டகரிலாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனு, எலக்ட்ரிக்கலு, ப்ளம்மரு, அப்புறம் வந்து மேன்சனு, ட்ரக் டிரைவரு, அக்ரிகல்ச்சரு, செஃப்பு, குக்கு, கிச்சன் அசிஸ்டண்ட்டு, கிச்சன் ஹெல்ப்பரு, இதெல்லாம் போக ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வீட்டு வேலை செய்கிறதுக்கு நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணி போந்துறீங்களா, வந்து வேலை செஞ்சுட்டு போவாங்களா, அது மாதிரியான வேலைக்கு வந்து இங்கே வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது போக எப்பயும் எல்லாரும் ஹையர் பண்ணக்கூடிய இந்த ஓல்டு பீப்புளை வந்து பார்த்துக்கிறதுக்கான கேர் கிவர் ஜாப்ஸ்க்கும் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் சரி, அனுபவம் இல்லைனாலும் சரி, 18 வயசு கம்ப்ளீட்டாக இருந்தால் நீங்கள் மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கண்ட்ரியோட பேர் இட்டாலி. இட்டாலியில் வந்து ஃப்ளூசி அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது இந்த வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக வந்து இந்த ஸ்கீம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஸ்கீமில் மட்டும்தான் இந்த மாதிரியான கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு கிளிக் டே அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலிமா பண்ணுறாங்க. அதாவது வந்து ஸ்கீம் வந்து ஃப்ளூசி ஸ்கீம் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயரை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ஒரு ஆஃபர் வாங்கிட்டு அந்த ஆஃபர் வாங்குற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயர் அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ நான் சொன்னக்கூடிய கேட்டகரியில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டில் அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த அப்ளை பண்ணுறதுல நம்ம கிடைக்கக்கூடிய ஆஃபர் மூலிமா நம்ம விசா கிடச்சி உள்ளே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொதுவாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் கொடுப்பாங்க, அந்த இடத்துல வந்து ஏஜ்டு பீப்புள் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதானே. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, ஏஜ்டு பீப்புள் இருக்காங்கன்ற ஒரு பிரச்சனை, ஒரு காரணத்தை தாண்டி அங்கே வந்து பர்த் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பான்சர் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரி, அதாவது லேபர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆந்திராவிலேருந்தோ கேரளாவிலேருந்தோ வந்து வேலை செய்யறதுக்கு வந்து வரமாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டிலேருந்து இந்த மாதிரியான வேலைக்கு வந்து அவங்களுக்கு ஆள் கிடைக்காத காரணத்தினால மட்டும்தான் வெளிநாட்டில் இந்த மாதிரியான வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 10,000க்கு வரதுக்கு தயங்குவோம். ஆனால் இந்த மாதிரி வேலைக்கு வெளிநாட்டுக்கு வரும்போது 1,50,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு சம்பளம் வருது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி வேலைக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகன்றனால தான் நமக்கு வந்து ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பான்சர் கொடுக்குறதுல இந்தியா வந்து இருக்குது அக்ரிமெண்ட்டில், அதே மாதிரி வந்து இலங்கையும் அக்ரிமெண்ட்டில் வந்து இருக்குது. அதனால் இந்த 2 கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை தாண்டி பல கண்ட்ரிலாம் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, உக்ரைன்லாம் இருக்குது. பட் நம்ம அப்ளை பண்ணுறது ஒன்று இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுவோம், இன்னும் இலங்கையிலேருந்து அப்ளை பண்ணுவோம். நம்ம 2 நாடுமே வந்து இந்த கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட்டு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எப்படி ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது 2027க்கு இப்போ நான் உங்களை தயாராக சொல்கிறேன். ஏன்னா இது ஈஸி டாஸ்க்கு வந்து கிடையாது. நீங்கள் உடனே இன்றைக்கி பார்த்து நாளைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கோட்டா சிஸ்டம்ன்றது வந்து இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அதாவது உள்ளே போகணும்னு நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் நினைக்கக்கூடிய எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அதாவது வீட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இது யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் 2027க்கு இப்போயே நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம கிடைக்கும் போது ப்ராப்பராக அப்ளை பண்ணி அந்த விசா வந்து நம்ம எடுக்கிறதுக்கு. ஸோ இது எப்படி ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற என்டையர் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வழக்கம் போல் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா எங்கள் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா?
நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே வந்து இட்டாலியன் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அவங்க பேஜில் அனௌன்ஸ் பண்ண டேட்டா எடுத்து தான் அவங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் எங்கேருந்து எடுத்துன்ற டேட்டா வந்து இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில். ஸோ இதை பார்த்துக்குங்க, இதில் போய் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா 1,64,850, 2027 1,65,850, 2028 1,66,850 ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கு சேர்த்தா 4,97,550 வந்து கொடுக்குறாங்க இந்த கோட்டா சிஸ்டத்தில் மட்டும். நான் முன்னாடியே எதுக்காக இந்த நாட்டில் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றத சொல்லிட்டேன் நான். ஸோ இங்கே மெயினாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்களே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் அதை குறிப்பாக சீசனல் ஒர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. ஹோட்டலில் வந்து அங்கேயும் வேலைக்கு ஆள் இல்லை. கேர் செக்டார்லேயும் வந்து ஆள் இல்லை அப்படின்றத வந்து தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து கேட்டகரி தான். இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 88,000 வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லாட்டு. கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து 18,000. கேட்டகரி 3ல டூரிசம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதில் நம்பர்ஸ் கிறிஸ்டல் கிளியராக வந்து மென்ஷன் ஆகலை. கேட்டகரி 4ல வந்து கேர் ஒர்க்கருக்கு 13,600 வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 5 இண்டஸ்ட்ரியல். இப்போ கேட்டகரி 1ல அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரியான ரோல் இருக்குது, கேட்டகரி 2 கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரியான ரோல், கேட்டகரி 3 கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரியான ரோல், கேட்டகரி 4ல கேர் கிவரில் என்ன மாதிரி ரோல் அப்படின்றத இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ரோலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது சேலரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அக்ரிகல்ச்சருக்கு பொதுவாக அவங்க கொடுக்கக்கூடிய சேலரின்றது இதுதான். நம்ம ஊர் காசில் மேக்ஸிமம் 1,00,000 ரூபா கிடைக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதை எக்ஸ்ட்ரா டைம்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1,50,000 லட்சம், மேக்ஸிமம் 2,25 லட்சம் வரலும் கொடுக்குறாங்க. கேர் கிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 வந்து மேக்ஸிமம் 1,55,000 வரலும் கிடைக்குது. இந்த டூரிசம் ஹோட்டலில் வந்து ஹெல்ப் வேலைக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா 1,20,000 1,72,000 உங்களோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக்கல் ஃபீல்டில் போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,72,000 2,58,000 வரலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வேணுமா அப்படின்னா அது வந்து உங்களோட ரோலுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். அக்ரிகல்ச்சருக்கு வந்து டிகிரி வேண்டாம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் டிகிரி வேண்டாம், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ட்ரேட் ஸ்கில் இருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு. கேர் ஒர்க்கருக்கு வந்து டிகிரி அவசியம் இல்லை, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அட்வான்டேஜ். இட்டாலியன் லாங்குவேஜ் பேசிக் லெவலில் தெரிஞ்சாலும் அட்வான்டேஜ் தான். ஹோட்டல் டூரிசத்துக்கு வந்து டிகிரி வேண்டாம், ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லைனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்டுக்கு வந்து ட்ரேடு சர்டிஃபிகேட் அல்லது குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து தேவைப்படலாம். ஏஜ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், 18 வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம், மேக்ஸிமம் 55. பட் 45க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா, ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எம்ப்ளாயரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்ககிட்ட வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவார். கிளிக் டேட் அனௌன்ஸ் பண்ணோடனே அப்ளை பண்ணுவார். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க 2 பக்கமும். அதாவது உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனம் அதுக்கான தகுதியாக இருக்கா, அதே மாதிரி வேலை வாங்கக்கூடிய நபருக்கு தகுதி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நுல்லா ஓஸ்டா அப்படின்ற அந்த கேட்டகரியில் போயிட்டு அங்கே தான் அப்ரூவல் ஆகணும். அது அப்ரூவல் ஆனால் தான் உங்களுக்கு வந்து எம்பசியில் வந்து விசாவே வந்து கைக்கு கிடைக்கும். அது கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிடென்சி கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். அதாவது தங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போடணும் வீட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிஆர் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அது இதெல்லாமே வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு பொருத்தமாக இருந்தால் மட்டுமே. வீடியோ முழுவதும் பார்த்த நபர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இதில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் நான் வந்து உங்களுக்கு தரேன். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான கம்பெனிலாம் வந்து இருக்காங்க. அந்த கம்பெனியோட லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன். நான் அவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய பேட்டர்னில் வந்து சிவி ரெடி பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி அனுப்புங்க. இந்த தகவல் எல்லாமே வந்து எங்கள் டீமை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை ஜஸ்ட் லிங்க்னு எங்கள் டீமுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறது டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பட் அடிஷ்னல் சப்போர்ட்டாக டிப்ஸாக இதை நான் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் வந்து அந்த என்ன மாதிரி ஹெல்ப் தேவைப்படுது எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க நீங்கள் கேட்கக்கூடிய ஹெல்ப் முடியும் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு தருவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.